அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து டெம்டிங் ஃப்ரூட் மிக்ஸ் பிஸ்கெட் கேக் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்ப்போம். இந்த கிளைமேட்டில் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதில் எடுத்துக்கிட்டது கேக், அப்புறம் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். மேரி பிஸ்கெட், டைஜஸ்டிவ் பிஸ்கெட், கேலக்ஸி ஷ்ரெட்டிங், பிங்கின் கவ், அப்புறம் மிக்ஸ்ட் பெரிஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரூட் சலாட் எடுத்திருக்கேன். ஃப்ரூட் சலாட்டில் வந்து க்ரீம், பீனட் பட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் பிஸ்கெட்ஸ்லாம் தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன் பவுலில். அப்புறம் கேக்கை எடுத்து பிரித்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, டார்க் சாக்லேட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு நல்லா நெய் அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா கீழே பாயிலிங் ஸ்டீம் மாதிரி வச்சு நம்ம அதை பாயில் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான சாக்லேட் சாஸ் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான சாக்லேட் சாஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி லிக்விட் டைப்பில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அன்சால்டட் பட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சால்ட் இல்லாமல் இருக்கும். வாங்க செய்யலாம். இப்போது அந்த கிளாஸ் பவுலில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட், என்ன பிஸ்கெட் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டும் ஏதோ ஒரு ஆரஞ்சு பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஆனால் டைஜஸ்டிவ் பிஸ்கெட், மேரி பிஸ்கெட், மில்க் பிக்கீஸ், இந்த மாதிரி எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 to 3 பிஸ்கெட் கூட நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கையால் நொறுக்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நான் 4 பவுல் எடுத்திருக்கேன். அந்த 4 பவுல்லையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ண பிஸ்கெட்டை போட்டு வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லேயர் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அடுத்த லேயர் வைக்கலாம். அடுத்த லேயர் நான் ஃப்ரூட் சலாட் மிக்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இதில் க்ரீம், பீனட் பட்டர் இது எல்லாமே நான் ஆட் பண்ணதுனால இவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சராக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டெக்ஸ்சரும் நல்ல ஒரு ஃப்ளேவருமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரூட் சலாட் நம்ம 4 பவுல்லையும் இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஃபஸ்ட் நம்ம கொடுத்த லேயர் பிஸ்கெட் லேயர், நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரூட் சலாட் கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. இப்போது நெக்ஸ்ட் லேயர் நம்ம கொடுக்க போகிறது ஸ்பாஞ்ச் கேக். அந்த ஸ்பாஞ்ச் கேக்கை கையால் இப்படி எடுத்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் லேசாக அமுக்கி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட் சலாட் கூட அது மிக்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், 4 பவுல்லையுமே நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், 4 பவுல்லையுமே நான் கேக் வந்து வச்சுட்டேன். கேக் வந்து ஸ்பாஞ்ச் கேக் அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய கண்டென்ட் பார்த்திங்கன்னா விங்கின் கவ் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மில்க் ஷேக் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன். 4 பவுல்லையுமே இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்ல டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், 4 பவுல்லையுமே நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணுன்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் லேயர்ஸ் வந்து மேலே ஆட் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும் போது அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் இருக்கும். ஸோ க்ரஷ் பண்ண வச்ச பிஸ்கெட்டே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 4 பவுல்லையுமே நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் சாஸ் உருக்கி வச்சுருந்தோம்ல, அந்த சாக்லேட் சாஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் 4 பவுல்லையுமே ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சாஸ் வந்து நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெண்ணிலா சாக்லேட் எக்ஸ்ட்ராக்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் டாப்பிங்க்கு நான் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட் இல்லை வால்நட்ஸ், இந்த உங்களுக்கு எந்த நட்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த நட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பவுல்லையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மிக்ஸ்டு பெரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெல்மோண்டில் இருக்கிற மிக்ஸ்ட் பெரி பேக் தான் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சும்மா கூட சாப்பிட கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒயிட்டும் இருக்குது, சாக்லேட்டும் இருக்குது. எனக்கு கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் 4 பவுல்லையுமே இப்போ நான் ஆட் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள் லாஸ்ட் டெக்ஸ்சர் எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதில் நான் லாஸ்ட்டாக கேலக்ஸி ஷ்ரெட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் கேலக்ஸி வந்து ஷ்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.